சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் பல்மனாலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட மீண்டும் டாக்டர் ரஜீவ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளூரல் பேஸ்ட் டிஸார்டர்ஸ் அதை பற்றி சாரோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இந்த லங்ஸை சுற்றி ஒரு அவுட்டர் கவர் இருக்குங்க, அது பேர் தான் ப்ளூரா. அதில் வந்துட்டு நிறைய விதமான காம்ப்ளெக்ஸ் திங்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் சர்ஜரி மூலயமா நம்ம எப்படி சரி பண்ணுறாரு, சார் எப்படி சரி பண்ணுறாருன்னு சாரோட ஐடியாஸ் அண்ட் இன்சைட்ஸை வந்துட்டு கேட்டு வாங்குவோம். சார், வெல்கம் டு த ஷோ. வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். சார், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் டிசீசஸ். ஸோ ப்ளூரா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த நீர் கோத்துக்கிறது அது ரொம்ப காமனாக நடக்கிற ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ். நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், அப்படி பண்ணுறாங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த சின்னதாக ஊசி போட்டு தண்ணி எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டில் என்னென்ன தெரியலன்னு வருது. சில பேர் டியூப் போடுறாங்க, டியூப் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து என்னென்ன தெரியலன்னு வருது. இது பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு வாட்டி குத்தி ஒரு பிரச்சனை வருது. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ் தாட்? இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியுமா? முன்னாடி வந்து வேறு வழி இல்லை, இந்த மெத்தட் தான் இருந்துச்சு. டியூப் போடுவாங்க, இல்லை நீர் எடுப்பாங்க, அதில் அது டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஆமாம். டெஸ்ட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரிசல்ட் வராது. அப்போ என்ன ஆகும்? நீர் எடுப்பாங்க, டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க, நோ ரிசல்ட். நெக்ஸ்ட் வருவாங்க, டியூப் போடுவாங்க, அனுப்புவாங்க, நோ ரிசல்ட். அதுக்குள்ளே 10 நாள் 15 நாள் முடிஞ்சு போயிடும். பேஷண்ட் இஸ் ஃபெட் அப். காசு வேஸ்ட் ஆகிருக்கும். ஆமாம். அதுக்குள்ளே நோ ரிசல்ட். அவங்க பாட்டுக்கு தே வில் கோ அண்ட் ஒரு அவுட்கமோ ஒரு ரிசல்ட்டோ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி வரும்போது எம்பிரிக்கலாக டிபி அப்படின்னு சொல்லிட்டு எம்பிரிக்கல் டிபி மாத்திரையே நிறைய இடத்துல ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம். இதனால என்ன ஆகுது, இந்தியாவில் வந்து டிபி இஸ் த மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ப்ளூரல் எஃப்யூஷன். ஆமாம். அதுக்குன்னு எல்லாருக்கும் நம்ம டிபி மெடிசன் கொடுக்க முடியாது. எஸ். முன்னாடி வந்து இதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத போது தட் வாஸ் அக்செப்டபிள். ஆமாம். இப்போ வந்து வி ஹாவ் டு கிவ் 100% டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட் இட். ஏன்னா இதே மாதிரி சிச்சுவேஷன் கேன் பி தேர் ஃபார் கேன்சர். அதே மாதிரி இருக்கும். எஸ். நான் வந்து சார் ஒரு 3 கேஸ் நான் என்னோட பிஜி படிக்கும்போது பார்த்துருக்கேன். டிபின்னு சொல்லிட்டு 3 மாதமாக மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்பிரிக்கல் அந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு என்னென்னு தெரியலன்னு ஆரம்பிச்சு, ஆனால் அந்த கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாகாமல் இன்னும் தண்ணி அதிகமாகி அப்புறம் தான் பெட் ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறாங்க கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து இன்னும் பெட்டராக இதை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ வாட் வுட் பி யூ திங்க் இஸ் த பெஸ்ட் அப்ரோச் இந்த மாதிரி கேசஸ்க்கு? சிம்பிளஸ்ட் திங், இதே அமௌண்ட் ஆஃப் ட்ராமா, அதே அளவு அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பேஷண்ட்டை பெட்டில் போட்டு புட்டுன டியூப், அந்த டியூப் வந்து வில் பி அ ப்ளூரோஸ்கோப்னு. ஓகே. அது வந்து உள்ள இருந்து நீர் எடுத்துட்டு கேமராவில் பார்த்துட்டு டேக் பயாப்சிஸ். எஸ். அப்போனா யூ வில் கெட் 100% டயக்னோசிஸ். எஸ். இது பண்ணாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் போய் வில் பி வேஸ்டிங் பேஷண்ட்ஸ் டைம், மணி அண்ட் பேஷண்ட்ஸ் ஹெல்த். எக்ஸாக்ட்லி. இது 100% ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ நுரையீரல் சுற்றி நீர் சேருது அப்படின்னும் போது சும்மா அந்த நீர் எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறது அப்படின்னு மூலயமா நிறைய கேசஸ் வந்துட்டு கரெக்டான கன்க்ளூஷன் இல்லாமல் மிஸ் ஆகுது. பல கேசஸ் டிபின்னு சொல்லி தவறான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுது. ஆனால் லேட்டரானால் பார்த்தீங்கன்னா அது கேன்சர்ஸாக இருக்குது. அப்படின்னும் போது ரொம்ப தேவையில்லாமல் சார் சொல்கிற மாதிரி அது ஒரு பெயின், அதே ட்ராமா, இது எல்லாமே ஏன் ஒரே ப்ரொசீஜரில் வந்து பண்ண முடியாது அப்படின்னும் போது அங்கே தான் ப்ளூரோஸ்கோப் அப்படின்ற ப்ரொசீஜர், தொரக்கோஸ்கோப்பி அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து உள்ளே வருது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக்காக வந்துட்டு சார் சொல்கிறாரு. அக்ரீட் சார். இப்போ என்ன மாதிரி கேசஸ்? ஓகே, இப்போ நம்ம அந்த தண்ணி நீர் சேருது, இது வந்து பயாப்சி பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ இந்த மாதிரி கேமரா விட்டு பண்ணுறதுனால அடிஷ்னலாக வேறு என்ன தெரப்பியூட்டிக் பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஸோ ஆஸ் அ ஃபிசிஷியன் யூ கேன் டூ திஸ் பர்டிகுலர் ப்ரொசீஜர். ஆமாம். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் யூ கேன் டூ இஸ், இது கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இமீடியட்டாக சர்டன் கெமிக்கல்ஸ் உள்ள போடலாம். ஓகே. லைக் டால்க். எஸ். லைக் நீங்கள் பண்ணுறது தான், ஒன்றும் நான் புதுசாக சொல்ல. எஸ். யூ புட் டால்க் ஸோ தட் இது வந்து லங் எக்ஸ்பேண்ட் ஆன அப்புறம் கேன்சர் மாதிரி கண்டிஷனில் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ். இது திருப்பி வராமல் இருக்கிறதுக்காக டால்க்கை போட்டோம்னா லங் வந்து செஸ்ட்டில் போய் ஒட்டிக்கிட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு we can treat. வெரி குட். அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is something called recurrent pleural effusion. அப்படின்னா என்னென்னா, நீர் வந்து மீண்டும் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த நீர் வந்து உற்பத்தி ஆகிறத நம்ம தவிர்க்கவே முடியல, எஸ்பெஷலி கேன்சர் கேசஸ். ஏன்னா கேன்சர் கேசஸ் ஸ்டேஜ் 4க்கு போயிடுச்சுன்னா நீர் வந்து சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ லைஃப் லாங் நீர் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் பேஷண்ட் ஒரு வாட்டி குத்தி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒரே ப்ரொசீஜராக அது கேன்சர் உறுதியாகும் போது உள்ளே போகும்போது ஒரு பவுடர் மாதிரி தெரிக்கிறதா சார் டால்க்குன்னு சொல்கிறாரு. அந்த பவுடர் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த லங்ஸை ஒட்ட வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நீர் சேர்றதுக்கு இடம் இருக்காது. இந்த ப்ரொசீஜர் பேர் தான் ப்ளூரோடிசிஸ். பட் இதுவும் கேட்கலண்ணா, ஐபிசி, எஸ், இன்ட்வெல்லிங் ப்ளூரல் கேத்தீட்டர்னு ஒன்று இருக்குது. அது கூட நம்ம பண்ணலாம். அது வந்து என் ஸ்டேஜ் பேஷண்ட்ஸுக்கு
நீர் வந்துட்டே இருக்குன்னா அந்த ஐபிசியை போட்டுவிட்டு பெயின் இல்லை, அது இட்ஸ் அது டியூப் போடுறதோட லெஸ் பெயின்ஃபுல் எக்ஸாக்ட்லி அண்ட் இன்ஃபெக்ட் ஆகாது, கொஞ்சம் ப்ரொலாங்ட் பீரியட் ஆஃப் டைம் வச்சுக்கலாம். அது ஒரு இன்னொரு ஜென்ரலாக அது வந்து இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் எண்ட் ஆஃப் லைஃப் கேர்னும் போது அதை போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். அதை என்னன்னா பெரிய டியூப் போடாமல் சின்ன சைஸாக இருக்கும். ஒரு டெய்லி நீங்கள் எப்படி டேப் திறக்கிறீங்களோ அந்த மாதிரி திறந்து நம்ம வாட்டர் லீக் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு இந்த மெலிக்னன்ட் ப்ளூரல் எஃபிஷியன்ட் இருக்குது. சரி சார், அதர் தேன் தட் இப்போ சில நேரத்தில் நான் வந்து பர்சனலாக சில கேஸஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது ஒரே சீலாக இருக்கும், ரொம்ப அப்படியே பஸ் மாதிரி சீல் கோத்துக்கிட்டு இருக்கும். அங்கங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏதோ இந்த சிலந்தி வலைகள் மாதிரி லைக் ஸ்பைடர் வெப்ஸ் இங்கே எங்கேயும் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கேசஸ்லாம் நான் உள்ளே போகும்போது எனக்கு ஒன்றுமே விஷயமே தெரியாது. அந்த டைம் யோசிப்பேன் டாக்டர் ரஜீவ் சார் பக்கத்தில் இல்லையேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் தேர் ஐ ஃபீல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்ஜன். சார் இந்த மாதிரி கேசஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? இது வந்து இந்த மாதிரி கேஸில் நான் கூட இருந்தேன்னா சம்டைம்ஸ் ஒன்றா கூட பண்ணியிருக்கோம் கேஸ். நீங்கள் உள்ளே போடுவீங்க, ரஜீவ் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அந்த 1 சென்டிமீட்டர் இன்சிஷனை 3.5 to 4 சென்டிமீட்டர் இன்சிஷன் ஆக்கிட்டு அதுலேயே கேமரா, அதுலேயே ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட் சக்ஷன், ஆல் த பேட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் லாஸ்ட் டாக்ல சொல்லியிருப்பேன், வீடியோ அசிஸ்டட் தொரகோஸ்கோபிக் சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு இந்த சீல் எல்லாத்தையும் சக் அவுட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு நுரையீரல் மேலே ப்ளூரா, அது ஆக்சுவலாக ஒரு தின் ஃபில்ம் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கேசஸை நிறையா வாட்டி ஒரு ஆரஞ்சு பீல் மாதிரி இருக்கும். ஆமாம், அதை அப்படியே உரிச்சு விட்டோம்னா நுரையீரல் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்பர் 2, அந்த ரிமூவ் பண்ண ப்ளூராவை டெஸ்ட்டுக்கு அனுப்பினோம்னா we will get a diagnosis. So it can either be TB, நார்மல் இன்ஃபெக்ஷன், இல்லாட்டி கேன்சராக கூட இருக்கலாம். அற்புதம். ஸோ இது என்னென்னா இந்த மாதிரி சிக்கலான கேஸ் உள்ள ஃபுல்லாக சீலாக இருக்குது, ஏடு மாதிரி இருக்குது, உள்ள ஃபுல்லாக சிலந்தி வலைகள் இருக்கும் போது தேர் கம்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் வேட்ஸ். சார் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், அதான் அவர் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பண்ணார் யூனிபோர்ட்டல் வேட்ஸு. ஸோ உள்ளே போய் அந்த இடத்த ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீனும் பண்ணிவிட்டு சக்ஷன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒரு சிங்கிள் இன்சிஷனில் எல்லாமே உள்ளே வந்துடும் சக்ஷன்லேருந்து. ஏன்னா சார்கிட்ட நிறைய வாட்டி நான் அசிஸ்ட் பண்ணியிருக்கேன், ஐ சி வாட் யூ டூ, அமேசிங் ஒர்க். ஸோ உள்ளே போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் சேம் டைம் அந்த பீலையும் நம்ம எடுத்தோம்னா, இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சார் சொல்கிறது என்னென்னா நுரையீரல் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நாள் நுரையீரல் சுருங்குற நிலைமையில் இருக்கக்கூடாது. அப்படி சுருங்குற நிலைமையில் இருக்கிறது தான் நாங்கள் மெடிக்கலாக கொலாப்ஸ் அட்டலெக்டேசிஸ்னு சொல்லுவோம். அப்படி கொலாப்ஸ் நிலைமையில் நுரையீரல் இருக்கக்கூடாது. மீண்டும் நுரையீரல் விரிஞ்சாதான் உங்கள் எக்ஸசைஸ் கெப்பாசிட்டி நார்மலாக இருக்கும், உங்கள் ப்ரீத்திங் நார்மலாக இருக்கும், மூச்சு வாங்குறது கம்மியாகும். அப்போ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்துட்டு தட் டிகாட்டிகேஷன், இது பேர் டிகாட்டிகேஷன் அப்படின்ற சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் அன் வெரி அனதர் இம்பார்ட்டன்ட் திங் விச் வி சி. சரி சார், இப்போது இந்த ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம்ல சார், என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எக்ஸாம்பிள், சில பேஷண்ட்ஸ் பயப்படுவாங்க, சார் அங்கே சின்னதாக அவங்க ஒரு ஊசி போட்டு நீர் எடுத்து விட்டுறாங்கன்றாங்க, நீங்கள் என்னென்னா உள்ளே போயிட்டு பயாப்சி பண்ணுறேன்றீங்க, அதை பண்ணுறீங்க. ஹவு சேஃப் இஸ் திஸ் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு பல பேஷண்ட் எப்பயுமே அந்த டவுட் இருக்கும். சார் இது சேஃபா, எனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல, எனக்கு எதுவும் ஆகிடாதில்ல அப்படின்ட்டு. ஸோ சேஃப்டி பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ப்ளூரோஸ்கோபி பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். இது வந்து இஃப் டன் பை அ ட்ரெயின்டு பல்மனாலஜிஸ்ட் who will select the patient correctly. இப்போ பல்மனாலஜிஸ்ட் சிடியை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் இந்த பேஷண்ட் ப்ளூரோஸ்கோபிக்கா இல்லாட்டி டீகார்டிகேஷனுக்கா இல்லாட்டி திஸ் வே தட் வேனா. ஸோ ப்ளூரோஸ்கோபிக்னா தைரியமாக பண்ணிடுவாங்க, டீகார்டிகேஷன்னா சர்ஜன் கிட்ட அனுப்பிச்சிருவாங்க, திஸ் வே தட் வேனா தே வில் டூ அண்ட் ஐ வில் பி பேக்கப். அந்த மாதிரி இருக்கும்போது த சான்ஸ் ஆஃப் காசிங் எனி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஜீரோ. ஓகே, இட் இஸ் நாட் அக்செப்டபிள் டு ஹேவ் காம்ப்ளிகேஷன்ஸ். VATS or any VATS procedure or any thoracic surgical procedure also, any surgery can have complications. The biggest problem in thoracic surgery, whether open, closed, is air leak. ஏன்னா நுரையீரல்ல வந்து ரத்தம் மாத்திரம் இல்லை, உள்ள காத்தும் இருக்கும். காற்று தானே சார் மெயின். இந்த டீகார்டிகேஷன் சரியாக பண்ணலைன்னா, ஓவராக பண்ணிட்டு ஓவர் ஆம்பிஷியஸாக பண்ணால் என்ன ஆகும்னா you will cause air leak. So chestல போட்டிருக்க டியூப் prolonged இருக்கும். That is where my father, Dr. Rajan Santosham, always tells me, always as a surgeon you should know what not to do than what to do. Very good. That is definitely more important. எப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு தெரியணும், எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும் ஆப்ரேஷனில், எது ஓவராக பண்ணக்கூடாதுன்னு தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் நம்ம ஓவர் ஆம்பிஷியஸாக ஹீரோயிக்காக we try, it will cause more harm
than good. எக்ஸலண்ட் ரொம்ப ரொம்ப நைஸ் பாயிண்ட் சார். ரஜன் சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்மாலஜிஸ்ட்க்கும் ஒரு பெரிய ஃபாதர் மாதிரி, அவர் பெரிய தந்தை மாதிரி. சார் அவரோட சன்னு தான் நம்ம ரஜினி சார், அவரோட டைரக்ட் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப வெரி ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸோ அவர் சொன்ன அந்த வேர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஒரு நல்ல சர்ஜனுக்கு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா எது பண்ணணுன்றதோட எதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும். இதில் கை வைக்க வேண்டாம், பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு வெரி சேஃப் அண்ட் திங் தான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட். அதனால தான் யூ ஷுட் பி இன் எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ். யார் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் ஷுட் பி இன் எக்ஸ்பர்ட் ஹேண்ட்ஸ் ஹூ இஸ் வெல் versed in these procedures. அவங்ககிட்ட தான் நம்ம வந்து இதை வந்து பண்ணணும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி வேலிட் அண்ட் வெரி நைஸ் பாயிண்ட் சார் வந்து சொன்னது. சரி சார், இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த டிகார்டிகேஷன் பற்றி நம்ம பேசணும். அதே மாதிரி இன்னொரு சைடில் இந்த ஏர் லீக், இதை மட்டும் நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏர் லீக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சார் சொல்கிற மாதிரி இந்த நுரையீரல் மேலே இருக்கிற இந்த ஏடை நம்ம எடுக்கும் போது நுரையீரலில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டையோ இல்லை ஒரு பங்க்சர் ஆயிடுச்சுன்னா நுரையீரல் உள்ளே இருக்கிற காற்று வெளியே லீக் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிளோ ஒரு கார் டயரில் ஒரு ஆணி குத்திருச்சுன்னா எப்படி அது வழியாக சின்னதாக கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கோ, அதே மாதிரி நுரையீரல் உள்ளேருந்து கேஸ் லீக் ஆகிட்டே இருக்குது. அதை தான் ஏர் லீக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஏர் லீக்ன்ற காம்ப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர். இப்போ சார் சொல்கிற மாதிரி இந்த ஏடு மேலே இருக்குல்ல, அந்த பீல், அந்த டிகார்டிகேஷன் பண்ணும் போதால் லைட்டாக வரலாம் அப்படின்றது வாய்ப்பு இருக்குது சார். இப்போ அந்த மாதிரி ஏர் லீக்கான பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும், நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சார் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக அந்த டியூப் போட்டுக்கிட்டே இருக்காரு, கேட்டால் காற்று லீக் ஆகினே இருக்குன்றாங்க. இதை வந்து அது வரைக்கும் அந்த காற்று லீக் ஆகிறது நிற்கிற வரைக்கும் நாங்கள் டியூப் எடுக்க முடியாதுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே பர்சனலாக ஒரு 20-30 கால் மேலே வந்திருக்கு இது வரைக்கும் என்னோட இதில். இந்த மாதிரி என்கிட்ட வர காலே எத்தனைனா, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ இந்த ஏர் லீக் பேஷண்ட்ஸ்லாம் கரெக்டாக எங்கே போகணும்னு தெரியல, இந்த ஏர் லீக்கை நிறுத்த முடியுமான்னு தெரியல. ஜஸ்ட் ஒரு ஜிஹெச்சுக்கு போகிறாங்களோ இல்லைனா ஒரு ஜென்ரல் ப்ரைவேட்டில் ஒரு எம்பிபிஎஸ் போய் பார்க்குறாங்க, அவங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இவ்வளோ தான் நடக்குது. இந்த ஏர் லீக்குக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா நம்ம வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். ஏர் லீக்ன்றது வந்து இஸ் காமன் ஆஃப்டர் சர்ஜரி. பட் இஃப் இட் இஸ் பியாண்ட் or 3 or 4 days, okay, then it is called complicated air leak. இல்லைனா பாடி has its own tendency. அது உடம்பு வந்து தானாகவே அதையே ஆற வைக்கிறதுக்கு டெண்டன்சி இருக்கு. எது எல்லாத்துக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், எல்லாத்துக்குமே மருந்து போடணும், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணணும்னு கிடையாது. தானாகவே இட் வில் ஹீல். மோஸ்ட் ஆஃப் த ஏர் லீக்ஸ் 90% ஆஃப் த ஏர் லீக். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சில பேஷண்ட்ஸுக்கு வந்து டியூப் இருக்கும் செஸ்ட்டில். ஆஃப்டர் ஆப்ரேஷன் இது கூட ஆஃப்டர் ஆப்ரேஷன் ஏர் லீக் ஒன்று இருக்குது, இல்லாட்டி வேறு காசஸ் ஆஃப் ஏர் லீக் இருக்குது. டிபினால் ஏர் லீக் இருக்கலாம். டிபியில் ஏர் எஸ்கேப் ஆகி டியூப் போட்டு ஏர் லீக் ஒன்று, போஸ்ட் சர்ஜிக்கல் ஒன்று இருக்குது. இல்லைனா எம்ஃபெசிமேட்டஸ் லங் ஆர் ஹெவி ஸ்மோக்கர்ஸுடைய லங்கு பங்க்சர் ஆகி லீக் ஆகும் போது திருப்பி ஹீல் ஆகிறது கஷ்டம். அண்ட் சிலவங்களுக்கு கன்ஜெனிட்டலாகவே பிளப்னு ஒன்று இருக்கும். எனிவே ஓவராலாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 1 week 2 weeks வெயிட் பண்ணலாம். அப்படியும் சரியாகணும்னா தென் யூ ஹேவ் டு கோ டு அ சர்ஜன். ஓகே, சர்ஜன் வந்து இந்த செஸ்ட் டியூபை பார்ப்பாங்க, சிடி ஸ்கேன் பார்ப்பாங்க. இதை பொறுத்து வெயிட் பண்ணலாமா வேணான்னு சொல்லுவாங்க. வில் ட்ரை டு அவாய்ட் சர்ஜரி as much as possible. இல்லைனா தேர் ஆர் வேரியஸ் ப்ரொசீஜர்ஸ். அது வந்து ஒன் இஸ் இப்போ லங் எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க, தேர் இஸ் கண்டிஷன் கால் தொரக்கோபிளாஸ்டி. ஓகே, லங் வந்து செஸ்ட் வாலுக்கு வர முடியாமல் இருந்துச்சுன்னா செஸ்ட் வாலை வந்து லங்கு கொண்டாந்து அப்படியே அது அமுக்கிடும். பயங்கரமாக இருக்கு இந்த ஆப்ரேஷன். I'll tell you one history for me. இந்த ஆப்ரேஷன் was used to be done எங்கள் தாத்தா பிஃபோர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாஸ் தேர். ஆமாம், டிபிக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆன்டிபயோட்டிக் முன்னாடி. இப்போ நம்ம எத்தனை ஆன்டிபயோட்டிக் இருக்குது, அதெல்லாம் முன்னாடி இது டிபிக்கு வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். ஆமாம், அப்போ அனஸ்தீசியாவும் சரியாகிறது. ஆமாம், ஸோ லோக்கல் அனஸ்தீசியாவில் ரிப்ஸை ரிமூவ் பண்ணி செஸ்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறது வாஸ் அ வெரி காமன் சர்ஜரி அந்த காலத்தில். அது வந்து எங்கள் தாத்தா, ஹி வாஸ் அ டிபி ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, அவர் எங்கள் அப்பாவுக்கு சொல்லி கொடுத்து, எங்கள் அப்பா அது எனக்கு சொல்லி கொடுத்த ஆப்ரேஷன். இட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ரேஷன். நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை உலகத்தில். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ பேசுவோம் சார் ஃபியூச்சரில். அண்ட் I'll tell you அது about this interesting thing. இதை வந்து I put a live video on the internet. I thought யாரும் என்ன 30 பேர் 40 பேர் பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா ஆல் ஓவர் தி வேர்ல்ட் 600+ people watched. மை காட். சைனா, ஜப்பான் எல்லாருமே ரொம்ப ஒன்றும் பப்ளிசைஸ்லாம் பண்ணல. பட் நாங்கள் இந்த கான்ஃபரன்ஸை பேசும்போது யாருக்கும் புரியாது அது. பட் they wanted to see, so we did a live doing thoracoplastine. எல்லாரும் world wide they want to see because it's a big thoracoplastine ன்றது வந்து
is one of the go-to procedures when a thoracic surgeon is in trouble. அது ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது தொரக்கோபிளாஸ்டி saves lives, saves problems for the patient and for the surgeons. புரியுது. ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சர்ஜரி தொரக்கோபிளாஸ்டி. நாங்களாம் புக்கில் தான் படிச்சிருக்கோம், இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல அப்படின்றத நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் வந்து சார் சொல்கிறத பார்த்தா தொரக்கோபிளாஸ்டிக்கு இன்னும் வந்து நிறைய ரோல் இருக்குது, அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றாங்க. அதில் இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா லோக்கல் அனஸ்தீஷியா, அதாவது லோக்கலாக இது கொடுத்தே அவங்க தொரக்கோபிளாஸ்டி உங்கள் தாத்தா பண்ணியிருக்காரு. நம்பவே முடியல. பிகாஸ் எனக்கு நார்மல் அனஸ்தீஷியா ஃபுல் மயக்கம் கொடுத்து பேஷண்ட் படுத்துருக்கும் போது இட்ஸ் ஃபிசிக்கலி அது ரொம்ப சேலஞ்சிங். கையெல்லாம் வலிக்கும், டஃப்பாக இருக்கும், உடைக்கணும், ரிப்பெல்லாம் உடைக்கணும். அந்த இடத்துல எப்படி அது வலி இல்லாமல் இட் ஷோஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹேண்ட்ஸ், அந்த ஸ்கில்ஸ் அப்படின்றாங்களே. ஸோ சர்ஜனோட ஸ்கில்ன்றது அங்கே தான் வந்து இருக்குது. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். ஸோ அப்போ இதுலேருந்து டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, ஏர் லீக்கு பல பேர் இந்த மாதிரி வெறும் டியூப் வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, காற்று லீக் ஆகிட்டே இருக்குன்னா ஒரு 2 வாரம் நம்ம டைம் கொடுக்கலாம். சார் சொல்கிறது ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலேயும் இந்த மாதிரி ஏர் லீக் இருந்ததுன்னா அந்த லீக்கை அடைக்கிறதுக்கான வழிகள் இருக்குது. ஓகேங்களா? அந்த பிளட் பேட்ச் நம்ம அட்டாச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு வேல்ஸ் மாதிரியும் இப்போ போடலாம். அந்த ஒரு மாதிரி டெஃப்லான் இது மாதிரி ஒன்று சொருவிட்டு க்ளூலாம் கூட போடுவாங்கல்ல சார் ஏர் லீக்குக்கு. ஓகே சார், இப்போ தொரக்கோபிளாஸ்டி பற்றி பேசணும். இதை தாண்டி வேறு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா பண்ணுறதுக்கு? தொரக்கோபிளாஸ்டி ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரொசீஜர். ஆமாம். பட் மோஸ்ட் யூஸ்வலாக இந்த புல்லா, பிளப் இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு வேட்ஸ்லேயே உள்ளே போயிட்டு அது ஒரு ஸ்டேப்லர் மாதிரி போட்டு அந்த கெட்டுப்போன பகுதி அலாங் வித் த வெட்ஜ் ஆஃப் நார்மல் லங்கும் எடுத்துடணும். ஓகே. எடுத்துட்டு ஏர் லீக் லைக் தண்ணி சைக்கிள் டயர் செக் பண்ணுற மாதிரி தண்ணியை உள்ளே ஊற்றி லங்கை கீழே ப்ரெஸ் பண்ணி மயக்க டாக்டரை லங்ஸை ப்ரெஸ் பண்ண சொல்லணும். ஆமாம். அது காற்று ஏதாவது லீக் இருக்கான்னு செக் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டால்க் பவுடர் ப்ளூரோடசிஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அற்புதமாக இருக்குது. ஸோ அதனால் சில பேருக்கு நிறைய இந்த எஸ்பெஷலி சார் சொல்கிறது ஹெவி ஸ்மோக்கர்ஸு, சில பேர் கன்ஜெனிட்டலாக ஜெனட்டிக்காக லங்ஸுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி முட்டை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அது எனி டைம் வந்து காற்று லீக்காகி நியூமோதொராக்ஸ்னு சொல்லக்கூடிய டேஞ்சர் கண்டிஷன்ஸை உருவாக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு புல்லெக்டமி, அதாவது அந்த பிளப்புன்னு சொல்லக்கூடிய அந்த புல்லான்னு சொல்லக்கூடிய இருக்கிற அந்த பலூன் மாதிரி இருக்கிறத நம்ம வெட்டிக்கலாம். அதை வந்து வெட்டிட்டு ஏர் லீக்கும் ஆகாமல் எப்படி நம்ம சைக்கிள் டயர் பங்க்சர் போடுறோமோ அதே மாதிரி லங்ஸை வந்து சார் வந்து பங்க்சர் போடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசுகிறதுக்கு இருக்கும் போது அவங்க டெக்னிக்கலாக அவங்க பண்ணுற இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இஃப் யூ கம் டு நோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்ட் ஆஃப் மெடிசன். அந்த இடத்துல தான் ஒரு டாக்டர் அப்படின்றவங்க வந்து நிற்கிறாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஐ ரியலி அட்மையர்ன்றது என்ன தெரியுங்களா? ஆஸ் ஒரு டாக்டராக மைசெல்ஃப் டாக்டர் என்ன நாங்கள் அட்மையர் பண்ணுறேன்னா, வி ஆர் ஒர்க்கிங் இன் அ லைஃப். ஒன்று. ரெண்டாவது, இப்போது வந்து ஒரு மெஷினோ இதுவோ நம்ம வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பேஷண்ட் அங்கே உயிரோட அங்கே ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், லங்ஸு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் வேலைகளும் நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னும் போது தான் தேர் அ டாக்டர் ஸ்டாண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து ஒரு இன்டர்வியூ நம்ம எடுக்கும்போது வாட் எவர் ஐ சே, ஒரு டாக்டராக நான் ஒரு டாக்டர் எக்ஸ்பர்ட் இன்டர்வியூ எடுத்தேன்னா அதோட டிஸ்கஷனே வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சேம் டைம் வந்து மக்களுக்கும் புரிகிற மாதிரி இருக்கணும்னு தான் நானும் வந்து நடுவில் 1-2 வார்த்தை வந்து, ஏன்னா சார் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் சில நேரத்தில் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால் நான் 1-2 டேர்ம்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்டர்வியூ வாஸ் ரியலி அ மைண்ட் ப்ளோவிங் இன்டர்வியூ. டிகார்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியாததை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த வீடியோவை வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு அவர் பிளேஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். சாரோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பலவிதமான தொராசிக் டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா மெடிசன் இஸ் அ ஹியூஜ் கடல், பெரிய கடல் மாதிரி முடியவே முடியாது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.